ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே நம்ம எதிர்பார்த்தபடியே மீனாட்சி பாப்பா வச்சு ஆட் ஷூட் எடுக்க வந்த அந்த டைரக்டர் கண்டிப்பாக அஞ்சலி வச்சு என்னால் இந்த ஆட் ஷூட்டை நடத்த முடியாது, முத்தழகு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட் ஷூட்டை நடக்கும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை கொஞ்சம் கேவலப்படுத்துகிற மாதிரியே பேசிடுறாங்க. அதனால கடுப்பான அஞ்சலியும் கண்டிப்பாக என்னால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது, இந்த ஆட் ஷூட்டே நடக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனாட்சி பாப்பா ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் டைரக்டரோ பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சீக்கிரமாக பேச்சியம்மாவை கூப்பிட்டு பேசுங்க, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல உடனே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் இந்த விஷயமா பேச்சுக்கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு முத்தழகு மீனாட்சி பாப்பா கூட நடித்தா மட்டும்தான் அந்த டைரக்டர் இந்த ஆடையே எடுப்போன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஆடு எடுத்தால் மட்டும்தான் எங்களால் இந்த ஊருக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்கொடையெல்லாம் வழங்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது பக்கத்தில் இருந்த ஊர் பெரியவங்களும் பேச்சுக்கிட்ட கொஞ்சம் பதட்டமாக இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவங்க சொன்ன மாதிரியே மீனாட்சி பாப்பா கூட சேர்ந்து முத்தழகு இந்த ஆடில் நடிப்பா, அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த அஞ்சலியும் பேச்சியம்மா இப்படி வாக்கு கொடுக்கறத கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சியம்மான்னு கூட பார்க்காம ஊர் முன்னாடி ரொம்பவே சத்தமாக அவங்க கிட்ட திமிரா பேச ஆரம்பிக்க உடனே இதனால கோவப்பட்ட பேச்சியும் அஞ்சலி உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் அம்மா என்னோட குழந்தைய இப்போ வேற ஒருத்தி அம்மானு சொந்தம் கொண்டாட போற, அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர் முன்னாடி நீங்க வேணும்னே நடத்துற நாடகம் தானே இதெல்லாம். முதல்ல என்னடானா ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லா உரிமையும் கொடுக்குற மாதிரி என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட அந்த குழந்தைய பறிக்க பார்க்கறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட உடனே பேச்சியும் நாங்க ஒன்னும் அப்படி பண்ணல, நீ அதை அப்படி நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்ல உடனே அஞ்சலியும் ஆமா என்னோட குழந்தைய என்னோட அனுமதியே இல்லாம அந்த முத்தலுக்கு தத்து கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாம இப்போ ஊர் முன்னாடி இவ தான் அந்த குழந்தையோட அம்மானு காட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த ஆட் ஷூட் நடக்கவே கூடாது, முக்கியமா அந்த முத்தலகு என் குழந்தைக்கு அம்மாவை நடிக்க கூட கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பேச்சு அஞ்சலியோட நோஸை கட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட நான் இந்த ஆட் ஷூட்ல மீனாட்சியை நடிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா இது என்னோட குடும்ப வாரிசு எங்க எப்படி என்ன பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் மீனாட்சி இந்த ஆட்ல நடிக்கணும்ன்ற முடிவை இந்த ஊருக்காக எடுத்திருக்கேன், உனக்காகவோ இந்த குடும்பத்துக்காகவோ எடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு நல்லது பண்றதுக்காக நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்பவும் நான் தான் முடிவெடுக்கிறேன், மீனாட்சி கூட அவளோட அம்மாவா இந்த ஆட்ல நடிக்க போறது முத்தழகு தான். எனக்கு இதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, நீ அனுமதி தருவியா மாட்டியான்னு கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்தழக பார்த்து முத்தழகு நீ போய் ரெடி ஆயிட்டுவான்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருந்த அந்த டைரக்டர் கிட்ட நீங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிருங்க, கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல முத்தழகு இங்க வந்துருவான்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா அந்த டைரக்டரும் அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த குழந்தைக்கு போட்டிருக்க ட்ரெஸ் கொஞ்சம் கூட அந்த ஆடுக்கு சூட் ஆகுற மாதிரியே தெரியல, அதனால அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிருங்க, கொஞ்சம் நார்மலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே உடனே பேச்சியும் பூமி கிட்ட சொல்லி முத்தழகு ஏற்கனவே மீனாட்சிக்காக ட்ரெஸ் தைச்சா நான் கேள்விப்பட்டனே, அந்த ட்ரெஸ் எடுத்து மீனாட்சி பாப்பாக்கு போட்டு விடுங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவே உடனே பூமியும் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அஞ்சலி காலில் போட்டு மிதிச்ச முத்தழகு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு தைச்ச அந்த ட்ரெஸ்ஸை உடனடியாக போய் எடுத்துட்டு வந்து அதை மீனாட்சி பாப்பாக்கு போட்டு விட்டுட்டே ரொம்பவே நக்கலா அஞ்சலியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அஞ்சலியோ செம்ம கடுப்போட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த ரெஜினாவும் அஞ்சலிக்கு பின்னாடியே போயிட்டு நான் தான் ஏற்கனவே சொன்னல இந்த குடும்பத்துல நீ நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத முடிவு எடுக்கிற பொசிஷன்ல இருக்கிறது அந்த பேச்சு தான், அதனாலதான் சொன்னேன் நீ தேவையில்லாம கற்பனையை வளர்த்துக்காதன்னு, இப்ப பாரு உனக்கு தான் கடைசியில கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி நான் கோர்ட்டுக்கு கிளம்பி போறேன், எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியும் ரொம்பவே கடுப்பா எனக்கு பிடிக்காத இந்த ஆட் ஷூட் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், ஊர் முன்னாடி அந்த முத்தழகு அவமானப்பட்டு நிக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அஞ்சலிக்கு செம்மையா ஆப்பு வைக்கிற மாதிரியே கடவுள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய வேட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தனோ தன்னோட குழந்தை அஞ்சலி கிட்ட தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அடையாளம் காட்டுறதுக்காக அவங்களுக்கு டெலிவரி பார்த்த ஒரு பாட்டிய சந்திக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட வார்ட் பாயோட போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரி அந்த வார்ட் பாய் அவங்களுக்கு டெலிவரி பார்த்த அந்த பாட்டி கிட்ட போயிட்டு தனத்தை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தை காணாம போயிடுச்சாமா, அதுக்கு காரணம் இவங்களோட ஹஸ்பண்ட்னு இவங்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தை எங்க இருக்குன்னு இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஆனா அந்த குழந்தைய கடத்தி இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்தது எங்க ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனாலதான் எங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ இந்த பொண்ணுக்கு புரிய வச்சுட்டேன், ஆனா இவங்க கேட்கற மாதிரியே தெரியல, ஆனா இவங்க அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைய பார்க்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஏதோ ஒரு குழப்பத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் இவங்களுக்கு தெளிவா உண்மையை புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் தனத்துக்கிட்ட என்னம்மா உன்னோட குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நீ மனவேதனையில இருக்கியா, அந்த வேதனையில தான் நீ மத்தவங்களோட குழந்தையெல்லாம் உன்னோட குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட தனமும் இல்லம்மா நான் கண்டிப்பா அப்படி நினைக்கவே இல்லை, நான் என்னோட குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல இருக்க சந்தேகத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் அந்த டாக்டர் கிட்ட கூட போய் இதை பத்தி கேட்டேன். ஆனா அந்த டாக்டர் அஞ்சலின்ற அந்த நேமை கேட்ட உடனேயே அவ்வளோ பயந்தாங்க. அவங்களோட முகத்தை வச்சே நான் சொல்லுவேன், கண்டிப்பா அவங்க அந்த அஞ்சலி கிட்ட தான் என்னோட குழந்தைய ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட நீங்களே சொல்லுங்க, எனக்கு பெண் குழந்தை தானே பிறந்துச்சு, அப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் போது எனக்கு பக்கத்துல என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இது கேட்ட பாட்டியும் ரொம்பவே மனசு வருத்தத்தோட நான் நினைச்ச மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க, ஆமா ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பிரிஞ்சா இப்படி தானே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தானமோ அந்த பாட்டி கிட்ட ரொம்பவே ஆர்வமா நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, என்னால பொறுமையா இருக்கவே முடியல, எனக்கு இப்பவே என்னோட குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு தோணுது, ஆனா நான் உண்மையை ஆதாரத்தோட எல்லார்கிட்டையும் நிரூபிச்சுட்டு என்னோட குழந்தைய வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல உடனே அந்த பாட்டியும் இல்லம்மா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ சொல்ற பொண்ணு கிட்ட இருக்க குழந்தை உன்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே இது கிட்ட தினமும் நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க உடனே அதை கேட்ட அந்த பாட்டியும் இல்லம்மா உனக்கு பிறந்தது ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தனமும் செம்ம ஷாக் ஆகி அடுத்து என்ன பேசுறதே தெரியாம ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் தனத்துக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன்னோட குழந்தை எங்க இருந்தாலும் கூடி சீக்கிரம் உன்னை வந்து சேரும், அது மட்டும் இல்லாம உன்னோட மனசனே ரொம்பவே தைரியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. ஆனா தனமும் ரொம்பவே ஷாக் ஆகி உட்காந்துருக்கனால அவங்க பேசுறது எதையுமே காதலியே வாங்காம உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த வார்ட் பாயும் தனத்தை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பி விடுறாங்க. அப்ப தனமும் அங்க இருந்து எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு வெளியே கரெக்டா போகும்போது அப்ப யாரோ 2 பேரும் பேசிட்டு போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு நான் தான் சொல்றேன்ல நீ பாக்குற கண்ணோட்டமே தப்பா இருக்கு, நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, கொஞ்சம் உன்னோட சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்து யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டதனும் அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கே சொன்ன மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்தழகு அவங்க கிட்ட அவங்களுக்கும் அஞ்சலிக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல கூட அந்த டாக்டர் அஞ்சலி கிட்ட பேசின விஷயத்த வச்சியும் பேசின விதத்தை வச்சியுமே என்னென்னலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம முத்தழகோட பிரதரான மருது முத்தழகோட சின்ன வயசு போட்டோவை எடுத்துட்டு வந்ததையும் அந்த போட்டோல இருக்க குழந்தை அப்படியே அஞ்சலி கையில இருக்க மீனாட்சி பாப்பா மாதிரி இருக்கிறதையும் யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம முத்தழகோட குழந்தை அவங்க கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடுறதையுமே நினைச்சு பார்த்துட்டு உடனடியா வீட்டுக்குள்ள வந்த அந்த பாட்டி கிட்ட நீங்க என்னோட குழந்தைய இப்ப பாத்தீங்கன்னா அது என்னோட குழந்தை தானா இல்லையான்றத அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்ல உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் தனத்துக்கிட்ட கண்டிப்பா என்னால அடையாளம் காண முடியுமா, நான் எங்கேயாவது உன்னோட குழந்தைய பார்த்தா நானே உனக்கு வந்து சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா தனமும் அந்த பாட்டி கிட்ட அழுதுகிட்டே எனக்காக ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பார்த்துட்டு அது என்னோட குழந்தையா இல்லையான்னு பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் கண்டிப்பா உனக்காக பண்றமா அப்படின்னு சொல்லவே உடனே பாட்டியை உடனடியா தனம் கூட்டிட்டு பேச்சியோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா பேச்சியோட வீட்லயோ ஆட் ஷூட் நடந்துட்டு இருக்கவே அப்ப ரொம்பவே கடுப்புல இருக்க அஞ்சலியோ முத்தலுக்கு எப்படியாவது அந்த ஆட் ஷூட்ல அவமானப்படுத்தணுன்றதுக்காக அவங்க போயிட்டு இருக்க அந்த ரெட் கார்பெட்டை இழுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டான நேரத்துக்கு அங்க போன தனமும் அந்த பாட்டி கிட்ட பூமியோட கையில இருக்க அந்த ஆண் குழந்தைய காட்டிட்டு இந்த குழந்தை என்னோட குழந்தையா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த குழந்தைய பார்த்த அந்த பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தனத்துக்கிட்ட ஆமாமா இது உன்னோட குழந்தை தான், உனக்கு பிறந்த குழந்தைதாமா இது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தனம் தாய் பாசத்தால அவங்களவே கட்டுப்படுத்த முடியாம உடனடியே ஓடி போய் பூமி கையில இருக்க அவங்களோட குழந்தையான அந்த சரவணன்ற ஆண் குழந்தைய பிடுங்கி கண்ணீர் மல்க அந்த குழந்தையோட முகத்துல எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு என்னோட பையன் எனக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கடவுள்கிட்ட எல்லாமே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்த ஆட் ஷூட்ல அந்த மீனாட்சி குழந்தையோட இருக்கிற முத்தலகோ பூமி கையில இருந்து இப்படிதானோ சரவணனை பறிச்சுட்டு தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு உடனடியா அந்த ஆட் ஷூட்டை பாதியிலேயே நிறுத்திட்டு ரொம்பவே ஷாக்கா தனம் பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பூமியுமே எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு திரு முழிச்சுக்கிட்டே பார்க்க தனமும் பக்கத்துல முத்தலகு இருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டே அக்கா என்னோட குழந்தை கிடைச்சிருச்சுக்கா, இதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பூமியோ நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது எனக்கும் முத்தலகுக்கும் பிறந்த குழந்தை, உங்களோட குழந்தைன்னு புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே தனமும் ரொம்பவே குழப்பமாவும் பதட்டமாவும் நின்றுட்டு இருக்க முத்தலக பார்த்துட்டு அக்கா நான் சொல்றேன்ல இதுதான் என்னோட குழந்தை, நான் ஒரு வழியா என்னோட குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன், அந்த குறி சொல்றவங்க கூட என்னோட கையை பார்த்து என் குழந்தை என் பக்கத்திலே இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்ப கூட எனக்கு புரியல, ஆனா நான் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எல்லாரும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம முத்தலகு கிட்ட அக்கா உங்களோட குழந்தை இது கிடையாது, உங்களோட குழந்தை உங்க கையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பாப்பாவை பார்க்க உடனே முத்தலகு ஒண்ணுமே புரியாம மீனாட்சியை பார்க்க பூமியோ நீங்க சொல்ல வரது எங்களுக்கு சுத்தமா புரியல, என்னதான் சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்ல உடனே தனமும் இங்க நடந்துட்டு இருக்க எல்லா குழப்பத்துக்குமே காரணம் தோ இங்க நிக்கிறாங்களே இந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து செம்மையா மறைச்சுக்கிட்டே இவங்களோட அம்மா என் புருஷன் கிட்ட இருந்து பிறந்த குழந்தைய பணத்துக்காக வாங்கி அதை முத்தலகு அக்கா கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட குழந்தையான மீனாட்சிய அப்படியே
குழந்தைய அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலி செம்ம ஷாக் ஆனாலும் என்ன இவ ஏதோ உளறிட்டு இருக்கா, இவளோட குழந்தையதை இவ பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தனத்துக்கு பிரசவம் பார்த்த அந்த பாட்டியும் கிடையாது, அவ வேணா அந்த குழந்தைய பார்க்காம இருந்திருக்கலாம், நான் அந்த குழந்தைய பார்த்திருக்கேன், இந்த குழந்தை தான் தனத்தோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே தனமும் ரொம்பவே குழப்பமா நிக்கிற முத்தலகி கிட்ட, அக்கா உங்களுக்குமாக்கா இன்னும் இந்த குழந்தை உங்களோட குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியல, நல்லா பாருங்கக்கா இந்த குழந்தை அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு, ஏன் உங்களோட சின்ன வயசு போட்டோவை கூட நீங்க அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கல்ல, அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லுங்க, இது வேற ஒருத்தவங்களோட குழந்தையா இருந்திருந்தா உங்களோட மனசு எதுக்காக இந்த குழந்தைய நினைச்சு அடிச்சுக்கணும், இந்த குழந்தைய பார்க்கும்போது தானே உங்களுக்கு இன்னும் புரியாத ஒரு உணர்வு வருது, அது வேற எதுவும் கிடையாதுக்கா, அது தாய்மை தான்க்கா, நீங்க தான் இந்த குழந்தையோட உண்மையான அம்மா, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு முத்தழகு செம்ம ஷாக்கா நிற்கும் போது பூமியோ அதை விட பல மடங்கு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கும் மேல ஒருத்தர் உண்மை வெளியே வந்துருச்சே, இப்ப அடுத்து தன்னோட நிலைமை என்னதான் ஆக போகுதுன்னு ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, அஞ்சலி தான். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு வழியா தனம் மூலயமா அஞ்சலி மறைச்ச எல்லா உண்மையுமே வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம தனம் இந்த உண்மையை ஊரு முன்னாடி உடைச்சு காமிச்சிருக்காங்க. அப்பனா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆக போகுது, அடுத்த அஞ்சலி என்னதான் பண்ண போறாங்க, இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் வெளியே வர போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.